இன்னைக்கு நம்ம துளி கூட நெய் சேர்க்காம மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மைசூர் பாக்கு வாயில வச்சதுமே கரைஞ்சிரும். அவ்வளோ ஒரு சாஃப்டா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மைசூர் பாக்கு செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மைசூர் பாக்கு செய்யறதுக்காக கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மைசூர் பாக்கு அடி பிடிக்காம வரும். இப்போ இந்த கடலை மாவை அப்படியே லேசாக வறுத்து விடுங்க. இந்த கடலை மாவு வறுக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த கடலை மாவோட வாசனை வந்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பொறுக்குற சூடாக இருந்தால் போதும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடலை மாவை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுலேயே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான அளவு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைய விட்டுருங்க. சர்க்கரையோட பக்குவம்னு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கணும். இப்போ நான் சர்க்கரை பாக கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் கம்பி பதம் இல்லை, அதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுருங்க. இதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க கடலை மாவில் 1 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கடலை மாவில் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் இப்படி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வாசனை இல்லாத எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி கலக்கி வச்சுருக்க இந்த கடலை மாவை கொதிச்சுக்கிட்டு இருக்க சக்கரை பாகில் அப்படியே சேர்த்துருங்க. இது எல்லாமே ஒரே நேரமாக நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க. இந்த சக்கரை பாகில் நீங்கள் கடலை மாவை சேர்த்ததுமே ஸ்டவ்வை கொஞ்சம் கூட வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த மைசூர் பாக்கு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது ஓரங்களில் வெள்ளையாக பபுள்ஸ் எலும்பி வர ஆரம்பிக்கும். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா ஒரு தட்டில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி எல்லா மைசூர் பாக்கும் அதில் சேர்த்துட்டு சமப்படுத்தி விட்டுருங்க. இப்படி இந்த மைசூர் பாக்கை நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த மைசூர் பாக்கை 1/2 மணி நேரம் ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மைசூர் பாக்கு நல்லாவே ஆறிடுச்சு. கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் விருப்பப்பட்ட இந்த மைசூர் பாக்கில் பாதி சமையல் எண்ணெயும் பாதி நெய்யும் சேர்த்துட்டு இந்த மைசூர் பாக்கை செய்யலாம். நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக வரும். 1 கப்பு கடலை மாவு இருந்தால் போதுங்க. டேஸ்டியான இந்த மைசூர் பாக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். துளி கூட நெய் சேர்க்காம சமையல் எண்ணெயை வச்சு ரொம்ப டேஸ்டியாக எப்படி மைசூர் பாக்கு செய்கிறதுன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த மைசூர் பாக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.